குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். பரவாயில்லையே, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸாம் கரெக்டாக உட்காந்துருக்கீங்களே. ஓகே, யாராவது இம்ப்ராப்பர் இருக்கீங்களா? இம்ப்ராப்பர் இருந்தால் நீங்களே எந்திரிச்சிருங்க. நானாக கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். நோ மேம், நோபடி இம்ப்ராப்பர். ஓ, யாருமே இன்றைக்கி இம்ப்ராப்பர் கிடையாதா? பரவாயில்ல, எக்ஸாம் எழுதுக்கு யாருமே இம்ப்ராப்பர் இல்லாமல் வந்திருக்கீங்களே. ஓகே, குட். நீங்களே உங்களுக்கு செல்ஃப் கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ப்ரெசன்ட் தானம்மா? மேம், ஜோதியும் அஞ்சலியும் லீவ் மேம். வாட்? எக்ஸாம் டைமுக்கு 2 பேரும் லீவ் போட்டிருக்காங்களா? எதுக்காக? ரீசன் யாருக்காவது தெரியுமாம்மா? நோ மேம், ரீசன்லாம் தெரியல மேம். பட் அவங்க 2 பேரும் இன்னும் வரல. ஓ, அப்படியா? சரி, ஓகே. ஓகே, யாருமே நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் பேட்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரல மேம். எதுவும் கொண்டு வரல மேம். பட் ஒய் மேம்? எதுக்காக மேம் எக்ஸாம் பேட்லாம் கொண்டு வர வேணான்னு சொன்னீங்க? எங்களுக்கு கூட பரவாயில்ல மேம், கீழே உட்காந்து எழுதுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நிறைய பேர் வீட்டில் வச்சு எக்ஸாம் பேடில் எழுதிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணுறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால ஹெச்எம்எம் சிவியராக சொல்லிட்டாங்க, எக்ஸாம் பேட் யாரையுமே கொண்டு வர அலோவ் பண்ணாதீங்க, நம்மளே நம்ம ஸ்கூல்லேருந்து கொடுத்துக்கலான்னு. ஸோ ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதான் நான் கையில் வச்சுருக்கேன். எல்லா கிளாஸ்க்கும் ஒவ்வொரு கலர் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கொடுப்பேன், எழுதி முடிச்சுட்டு அதே மாதிரி என்ன சப்மிட் பண்ணிவிட்டு போயிடணும். ஓகேவா? யாரும் வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஓ, இப்படியெல்லாமா பண்ணுறாங்க? சரி போ. ஓகே மேம், சப்மிட் பண்ணிகிட்டே போயிடுறோம். ஓகே, நான் ஒரு ஆளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். என்ன ஃபாத்திமா? எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்தாச்சா? ஓகே, 2 எக்ஸாம்பிள் தான் பாக்கி. அந்த 2 பேரும் லீவ் எடுத்துருக்கனால. ஓகே, இப்போ போய் நான் மெயின் ஷீட்டு, அடிஷ்னல் பேப்பர், அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபாத்திமா, நான் 1 மார்க்கும் 2 மார்க்கும் எதுவுமே படிக்கல, கொஞ்சம் காட்டுவியா? இப்போ என்னாலாம் யாருக்கும் காட்ட முடியாது, எனக்கு காப்பி அடிக்கிறதே பிடிக்காது. ஸோ நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் அபி, சாரி. ஹே கவிசா, நேற்று விளையாடவே வரல, அப்போ எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருக்க, எல்லாத்தையும் படிச்சிட்டியோ? ஐயோ நீ வேற, நான் ஒன்றுமே படிக்கல, என்ன தான் எழுத போகிறேனே தெரியல. குவாய்டாக இருங்க, பேப்பர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பேசிடுவீங்களே. என்னங்க, ஒவ்வொரு ஆளுக்காக பேப்பர் கொடுக்குறேன். ஓகே, மெயின் ஷீட்டில் ஃபஸ்ட் எல்லோரும் உங்கள் நேம், உங்கள் ரோல் நம்பர், உங்கள் கிளாஸ், அப்புறம் என்ன சப்ஜெக்ட், அந்த 4 மட்டும் எழுதுங்க. வேறு எதுவும் எழுதக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் வந்து எதுவுமே எழுதணும். யாரும் பேசாதீங்க, நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லோரும் எழுதிட்டீங்களா? ஓகே, நான் பேப்பர் ரீட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணாமல் எழுதுங்க, யாரும் இடையில பேசக்கூடாது. இன்டர்வலும் விட்டாச்சு, யாரும் இடையில ரெஸ்ட்டும் எதுவுமே கேட்கக்கூடாது. ஓகே, தண்ணி வேணால் போய் குடிச்சிக்கலாம். ஓகே, நான் எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் டைம் ஸ்டார்ட்னா இப்போ வந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரும் காப்பி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபாத்திமா அபி என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் பார்த்து எழுதுங்க. எல்லாரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. இந்த கவிசா படிக்கலன்னு இவ்வளோ எழுதிக்கிட்டு இருக்கா. அவள் பேப்பர் வேறு பறந்து வருது, எப்படியாவது பார்த்து எழுதிடலாம். கவிசா யாருமே பார்க்கல, மேம் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, டக்கு டக்குன்னு பார்த்து எழுதி வீசிடுவோம். கிட்டத்தட்ட எழுதி முடிக்க போகிறோம். என்ன நம்மளோட அடிஷ்னல் சீட் ஒன்று காணோம். ஐயோ எங்கே போச்சு? ஐயோ இங்கே தானே பறந்து போயிருக்கும், எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ இதை தான் தேடுறா போல். சரி அப்படியே அங்கே வீசி விட்டுருவோம். ஓ, இங்கே தான் இருக்கா. சரி, பயந்தே போயிட்டேன். 1 மார்க்கும் 2 மார்க்கும் எப்படியோ எழுதிட்டோம் அவனை பார்த்து. இன்னும் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க்லாம் நீங்கள் எப்படி எழுத போகிறேன்? சீக்கிரம் வாடி. மே ஐ கம் இன் மேம்? ஹே, என்ன நீங்கள் 2 பேரும் எக்ஸாமுக்கே லேட்டாக வந்திருக்கீங்க. எப்போ தான் ஸ்கூலுக்கு லேட்டாக வருவீங்கன்னு பார்த்தா இப்படி எக்ஸாம் டைத்துலேயுமா லேட்டாக வருவீங்க? லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் இம்ப்ராப்பர் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க. என்னம்மா? மேம் டிராஃபிக் மேம், அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, லேட்டாக வந்ததுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டீங்க. இப்போ கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? மேம் என்னுடைய யூனிஃபார்ம் இப்போ தான் மேம் எங்கள் மாம் துவைச்சி போட்டிருக்காங்க, அதான் மேம் கலர் ட்ரெஸ் போட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க, சீக்கிரம் போய் உட்காந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே மேம். மேம் எங்கே மேம் உட்கார்றது? இங்கே வந்து உட்காருங்க 2 பேரும். ஓகே மேம். மேம் எக்ஸாம் பேட் அண்ட் பேப்பர்ஸ் இருங்க தர்றேன். 2 பேருக்கும் கொடுத்தாச்சு, சீக்கிரம் எழுதுங்க. 1/2 hour முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 hours தான் இருக்குது, சீக்கிரம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? எழுதுறீங்களா எப்படி? ஓ, இவ்வளோ ஹான் முடிச்சிட்டிங்களா? ஃபாத்திமா இது வரேன். 5 மார்க் வந்துட்டியா? மே ஐ கம் இன் மேம்?
வாடா, என்ன எக்ஸாம் டயத்தில் இங்கே வந்து நிற்கிற? மேம் ஹெச்எம்எம் உங்களை கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? பசங்களாம் ஹெச்எம்எம் இன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ நான் போயிட்டு வந்துடுவேன். யாரும் காப்பி பண்ணக்கூடாது, யாரும் டிஸ்கஸும் பண்ணக்கூடாது, அமைதியாக எழுதிட்டு இருக்கணும். இதோ வரேன்டா. இதுதான் சரியான நேரம். மிஸ் வெளியே போகும்போது இந்த பெட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்பாடா, எப்படியோ மறைச்சு கொண்டு வந்துட்டோம். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதுவோம். அப்பாடா, கிட்டத்தட்ட எழுதி முடிக்க போகிறோம். அட பாவி, அந்த ஜோதி பிட் எடுத்து வந்து எழுதிட்டு இருக்காளா? சரி, நமக்கும் ஒன்றும் தெரியல, அவள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்ன அஞ்சனா? நீ பிட்டை பார்த்தானே எழுதிட்டு இருக்க, அந்த பிட்டு பேப்பரை மட்டும் இங்கே தூக்கி போட. சரி, நம்மளும் எழுதி போட்டோம். மேம் வர வரட்டையும், அவள்கிட்ட தூக்கி போட்டுடலாம். என்ன மேம் வர்றக்குள்ள கடை எழுதி அவள்கிட்டே கொடுத்துருவோம். என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? அஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அச்சோ மேம், ஐயோ என்ன அஞ்சனா பண்ணிட்டு இருந்த? உண்மையை சொல்லு. மேம், நான் அப்பளே பார்த்துட்டு இருக்கேன் மேம். அஞ்சனா பிட்டு பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்கா. அவ தானே நான் கொண்டே வந்தா, நம்மள மாட்டி விடுதா? மேம், நோ மேம், ஐ எம் நாட் பிரிங் மேம். அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இல்லை ஜோதி தான் பொய் சொல்கிறாள்? அவளும் பார்த்துருக்கா, நானும் இப்போ பார்த்தேன். நீ என்னமோ பார்த்து எழுதிட்டு இருந்தேன். என்னதை பார்த்து எழுதிட்டு இருந்தேன் நீயே சொல்லிடு. மேம், நீங்கள் வேணா பாருங்க, இது ஜோதியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் மேம். அவள் எழுதிட்டு இருந்தா மேம். எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் தான் மேம் கேட்டேன். அவள் தான் தூக்கி போட்டா, ஆனால் நான் கொண்டு வரல மேம். என்ன ஜோதி, அவள் சொல்கிறது உண்மையா? நோ மேம், நான் பிட்டு கொண்டு வரவே இல்லை. அந்த பேப்பர் கொடுங்க, ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணலாம். ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்க்க அஞ்சனா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்குது. என்ன அஞ்சனா பொய் சொல்கிறியா? நோ மேம், நான் பொய்லாம் சொல்லலை மேம். நீ பொய் சொல்கிறேன்னா அப்போ நான் பொய் சொல்கிறேன்னா? அப்போ எப்படி உங்ககிட்ட இந்த பேப்பர் வந்தது? மேம், நிஜமாலே ஜோதி தான் மேம் தூக்கி போட்டா. என்ன ஜோதி, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கா? மேம், நீங்கள் வேணா என் கிட்டே தானே இருக்கா அஞ்சனா. பொய் சொல்கிறா மேம். நீங்கள் வேணா என் கிட்டே இருக்கிற அஞ்சலிகிட்ட கேட்டு பாருங்க மேம், அவளே சொல்வா. யா மேம், ஜோதிலாம் பார்த்து எழுதலை, அவள் தான் அப்போலேருந்து பார்த்து எழுதிட்டு இருக்கா. ஐயோ, அஞ்சன் நினைத்து நல்லா தானே படித்தா, எதுக்காக அவள் விட்டு கொண்டு வரணும்? இவங்க தான் புழுவிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க அஞ்சனா, நீ தான் விட்டு கொண்டு வந்திருக்க. எந்தி உனக்கு எக்ஸாம் எழுதவே அலோட் கிடையாது, போய் வெளியே போய் நின்று. மேம், நிஜமா நான் கொண்டு வரல மேம். இந்த ட்ராமாலாம் இங்கே பண்ணாதீங்க. எக்ஸாம் பாரெல்லாம் பார்த்து எழுதுறீங்கன்னு தான் நாங்கள் எக்ஸாம் பேடே ஸ்கூல்லேருந்து கொடுக்குறோம். ஆனால் பிட்டு பேப்பர் கொண்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. உன் பேப்பரை கூட இப்போவே நான் உனக்கு 0 போடுறேன். அஞ்சனா, சோஷியலில் 0 தான். இங்கே பாருங்க பிள்ளைங்களா, எல்லாத்துக்கும் இதே தான். நம்ம யாராவது பிட்டு எடுத்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் இதே நிலமை தான். மேம், சாலி ட்ரிங்க் வாட்டர்? ஏம்மா, போய் குடிச்சிட்டு வா. அப்பாடா, நல்ல வேலை, அவள் பிட்டு பேப்பர் கேட்டனால அவளே மாட்டிக்கிட்டா. இல்லைன்னா நம்ம தான் மாட்டி 0 வாங்கியிருப்போம். ஓகே, இந்த கிளாஸில் எடுத்து குடிக்கலாம். அப்பாடா, சரி, போய் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாம் ட்ரெத் கட்டிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிங்க. ஃபாத்திமா, காட்டுப்பா. இப்போ தானே மிஸ் அவளுக்கு 0 போட்டிருக்காங்க. நாளை யாருக்கும் காட்ட மாட்டேன். மீனா, 2 மார்க்கில் 5th ஒன் என்ன ஆன்சரு? பிப்பா, பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆஃப். எல்லோரும் பேப்பர் கொடுங்க. அஞ்சனா, நீ காப்பி பண்ணாமல் இருந்தால் கூட நீ எழுதுறதுக்கு பாஸாக தான் ஆகிருக்கலாம். இப்போ பாரு, 0 மார்க் வாங்கியிருக்க. ஐயோ, அந்த பேப்பர் பறந்துருச்சு பாரு, அதை எடுத்து கொடுமா. ஓகே பசங்களா, எல்லார்ட்டையும் எக்ஸாம் பேப்பர் வாங்கிட்டேன். இப்போ எக்ஸாம் பேர்டே அப்படியே சப்மிட் பண்ணிடுங்க.